வரும் ஒயிலாட்டக்கலை அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருவரது தீவிர முயற்சியால் காக்கப்பட்டு வருகிறது. தணியாத கலைதாகத்துடன் நாட்டுப்புற கலையை மீட்டெடுக்கும் அந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் குறித்து இந்த தொகுப்பில். திருப்பூர் மாவட்டம் அவினாஷி ஒன்றியம் எம் நாகபாளையத்தில் உள்ள அரசு துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரிபவர் கனகராஜ். இளம் வயதிலேயே நாட்டுப்புற கலைகள் மீது கொண்ட காதல் இவரை தற்போது ஒயிலாட்ட கலைஞராக உருமாற்றியிருக்கிறது. ஆயிரத்தி 1990ஆம் ஆண்டு ஆசிரியர் பணியை முடித்த கையுடன் இவர் ஒயிலாட்ட கலையையும் கற்க தொடங்கினார். 2010ஆம் ஆண்டு முதல் கிராமங்கள் தோறும் சென்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இலவசமாக ஒயிலாட்ட கலையை கற்றுக் கொடுத்து வருகிறார். இதுவரை 500க்கும் மேற்பட்டவர்கள் இவரிடம் ஒயிலாட்டத்தை கற்றுக்கொண்டுள்ளனர். ஒயிலாட்ட கலையை வளர்க்க சங்கமம் ஒயிலாட்ட கலைக்குழு ஒன்றை உருவாக்கி அதில் விருப்பம் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்களை ஒருங்கிணைத்து கிராமம் தோறும் செல்கிறார் கனகராஜ். கிராமங்கள் தோறும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அரசு பள்ளிகளில் அடுத்த கட்டம் இந்த ஆண்டிலிருந்து அரசு பள்ளிகளில் இப்போ ஆசிரியர்கள் எங்களிலேயே ஒரு 15 பேர் மேற்பட்டவங்க பயிற்சி கொடுத்துருக்கோம். அவினாஷி ஒன்றியத்தில் நான் ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர்னால ஆசிரியர் குழு ஒன்று உருவாக்கி அது முழுமையாக எல்லாமே பள்ளி குழந்தைகள் கொண்டு சேர்க்கறதுக்காக ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அது மூலயமா கல்வியும் அதே மாதிரி இந்த சமூக இந்த சீர்திருத்தங்களையும் இந்த மாதிரியான இதுகளை ஒரு சீர்திருத்தத்துக்காக ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். இவரது ஒயிலாட்டத்தில் சமூக சீர்திருத்த கருத்துக்கள், மது ஒழிப்பு, கல்வியின் முக்கியத்துவம், பெண்கள் முன்னேற்றம் போன்ற சமகால பிரச்சனைகளின் மையக்கருக்கள் இடம்பெறுகின்றன. இதனால் மக்கள் மத்தியில் இந்த கலைக்கு பெரும் வரவேற்பு கிடைத்து வருகிறது. பக்கத்து ஊரில் பண்ணியிருந்தார் கிட்டாம்பாளையம் எல்லாம் பண்ணும்போது நாங்கள் பார்த்துட்டு எங்கள் ஊர்லேயும் இதை பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டபோது அவர் ரொம்ப சந்தோஷமாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எங்களுக்கு ஒரு 70 பேர்த்த அற்புதமாக ட்ரீட் பண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணி இங்கே ஆட வச்சிருக்கிறாரு. இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஒயிலாட்ட கலை வெறும் கலையாக மட்டும் இல்லாமல் இன்றைய வாழ்க்கை சூழலில் உடல் மனநலத்தை பேண உதவுவதாக பொறியியல் படிக்கும் மாணவி பிரியங்கா கூறுகிறார். ஒயிலாட்டம் பழக முன்னாடி கொஞ்சம் ஸ்டாமினாலாம் கம்மியாக தான் இருந்தது. இங்கே வரும்போது தொடர்ந்து ஒரு 3 மணி நேரம் ப்ராக்டிஸுங்கும் போது உங்களோட எனர்ஜி அது என்ன லெவலுங்கிறது தெரிய வருது. ஸோ ஃபிட்னஸாகவும் இருக்க முடியும். அழிந்து வரும் ஒயிலாட்டத்தை மீட்டெடுப்பதோடு மட்டுமின்றி இது போன்ற நாட்டுப்புற கலைகளை பாடத்திட்டத்தில் சேர்த்து மீண்டும் உயிர்ப்பிக்கும் பணியை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த ஆசிரியர்களின் கோரிக்கையாக உள்ளது. அழிந்து வரும் நாட்டுப்புற கலையான ஒயிலாட்டம் பள்ளிக்கலைஞர்கள் முயற்சினால் மீண்டும் உயிர்பெற்று வருகிறது. இது வெறும் பொழுதுபோக்கு அம்சமாக மட்டுமின்றி சமூக கருத்துக்களை சொல்லும் ஊடகமாகவும் பயன்படுத்தி வருகின்றனர்.